எல்லாருமே கதறாங்க அப்படின்னா தட் மீன்ஸ் அந்த அளவுக்கு விஜயினுடைய செல்வாக்கு மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. இது அதிகமாக கதறல் சத்தம் அதிகமாகும்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு விஜய் ஒரு மாநாட்டில். இனிமேல் கதறல் சத்தம் அதிகமாகும் பாருங்கன்னு. திமுகவில் என்னன்னா, அது கருணாநிதியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இது மாதிரி அவங்க முன்னால் மேடையில் பேசினா தே என்ஜாய், மகிழ்வாங்க, கைத்தட்டி சிரிப்பாங்க. அப்போ அது அந்த பேச்சாளருக்கு உற்சாகத்தை தான் கொடுக்கும். ஐயோ நம்ம கரெக்டாக தான் பேசுகிற போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் மோசமாக பேசுவோம். ஜெயலலிதாவை அவங்க பேசாத பேச்சா? ஆபாசமாக அருவருக்கத்தக்க அளவுக்கு அவருடைய பர்சனல் கேரக்டரையே ஒரு மாதிரியாக சொல்கிற அளவுக்கு பேசுகிறாங்களே. திமுக காரங்கெல்லாம் மனைவி துணைவின்னு சொல்லி ஒரு அகராதியை உருவாக்கணுங்க. இவங்கெல்லாம் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுறதுக்கு திமுகவில் ஒருவருக்கு யோகியதை இருக்குதா? விஜய்க்கு பெருகும் மக்கள் ஆதரவு, செல்வாக்கு, வாக்கு சதவீதம் எல்லா கட்சிகளையுமே பதட்டமடைய வைத்திருக்கிறது, அச்சமடைய வைத்திருக்கிறது. அதன் காரணமாக இப்போவே இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்களே தாமோ அன்பரசன் அவங்கெல்லாம், அநேகமாக இன்னும் கொஞ்ச நாள் ஆக தமிழச்சி தங்கப்பாண்டியன் கூட சொல்லியிருந்தாங்க ஸ்டேஜில், நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் தான் விஜய் அப்படின்னு. காளானை பற்றி ஏன் இவங்க, காளான் உடம்புக்கு நல்லது தெரியுமா? காளான் சூப் சாப்பிட சொல்கிறாங்க இப்போல்லாம். காளானை பற்றி இவங்க ஏன் கவலைப்படுறாங்க? The very fact all political parties started attacking Vijay. அதான் இன்னொரு விமர்சனம் இருந்துச்சுன்னா, அன்பரசன் அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவனால தான் அது மரியாதையை கொடுக்கல, அவன் அந்த நடிகர்னால தான் இளைஞர்களை கெட்டு சீரழிச்சு போனான். அவன் நடித்த படம் எல்லாமே தம் அடிச்சுக்கிட்டு இந்த தண்ணி அடிச்சுட்டு அப்படி நடித்து இளைஞர்களை சீரழிச்சதே, தமிழ்நாடு இளைஞரை சீரழிச்சது இவன் தான், இவனும் ஓட்டு போடாதீங்க. அதுக்கு இது மாதிரி விமர்சனங்கள் வந்து, அதாவது அது அவங்களுடைய எரிச்சலை, அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற வெறுப்பை, காழ்ப்புணர்ச்சியை, அச்சத்தை, பயத்தை திமுகவினர் அனைவருக்கும், நான் நீங்கள் சொன்ன தமிழச்சி தங்கப்பாண்டியன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வாடா எலெக்ஷன் வருது அப்போ நாங்கள் பார்த்துக்கிறேன்டா, நாங்களாம் எவ்வளோ பேத்த பார்த்தா உன்னை பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஒரு தலகணத்தில் சொல்கிற மாதிரி இல்லைங்க. தலகணம் இல்லைங்க, இது இந்த சுடுகாட்டில் போகும்போது நைட்டில் விசில் அடிச்சுக்கின்னு போவாங்க, பாட்டு பாடிட்டு போவாங்க, சத்தமாக கூவிட்டு போவாங்க, ஏன்னா அந்த பயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக. அது போல தான் இன்னைக்கு திமுக அதிமுகவினர் அவங்களுக்கு ஒரு பெரிய பயம் வந்துடுச்சு விஜயினுடைய செல்வாக்கு, மக்கள் சப்போர்ட் மேலே. அதனால் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி வாடா போடான்றாங்க. அமைச்சர் பதவியில் இருக்க தாமோ அன்பரசன் லாய்க்கானவரா அவருடைய பேச்சு? இவர் முதல்வராக இருந்தவர் இப்படி பேசுகிற, வெளியே வாங்க வந்து பேப்பரை படிங்கன்றாரு. இப்போ பேப்பரை படிக்கிறதுக்கு வெளியே வர வேணாம், வீட்டிலே பேப்பர் வந்து விடும், டிவி பார்த்தாலே நியூஸ் தெரியும். ஸோ எல்லாருமே கதறாங்க அப்படின்னா தட் மீன்ஸ் அந்த அளவுக்கு விஜயினுடைய செல்வாக்கு மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. இது அதிகமாக கதறல் சத்தம் அதிகமாகும்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு விஜய் ஒரு மாநாட்டில். இனிமேல் கதறல் சத்தம் அதிகமாகும் பாருங்கன்னு. அதே போல் அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராஃபிட்டிக்காக இருக்கார், ரொம்ப நிதானமாக. எங்கேயாவது விஜய் நிதானம் இல்லாமல் இப்படிலாம் பேசுகிறாங்க. லாரியில் அடிபட்டு சாதாரணலாம் ஒருத்தர் சொன்னார். இல்லை அது திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவங்க வந்து பர்சனலாக அவங்க ஃபேமிலி பற்றி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் விடுங்க, இவங்கெல்லாம் வந்துங்க நான் என்னத்தை சொல்கிறது, அந்த கட்சி இவங்களெல்லாம் வந்து மாநில பேச்சாளர்களாக வச்சிருக்கிறது. சார் அந்த கட்சி என்னமா சொல்கிறாங்க, இது மாதிரி ஏன் பேச்சாளர் இன்னும் நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் வச்சிருக்கேன்னு கேட்டால் ஒரு கேள்வி கேட்டாங்க, நம்ம சேனலில் கேட்டாங்க. அதுக்கு என்ன அந்த கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, ஒரு போர்னா எல்லா ஆயுதமும் இருக்கணும், ஒரு படம்னா காமெடி இருக்கணும், ஃபைட் இருக்கணும், எல்லாம் இருக்கணும், பேச்சாளரை மட்டும் வச்சு கட்சி நடத்த முடியாது அப்படின்னு இந்த மாதிரி கைது சொல்கிறாங்க. கெட்டதாத்தையும் பேசணும். இது பாருங்க, அதாவது வந்து திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேருக்குமே, அதிமுக அதில் கொஞ்சம் பரவாயில்ல சொல்லுவேன். ஏன்னா எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அவங்களுடைய அந்த லீடர்ஸை, செகண்ட் லைன் தேர்ட் லைன் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வரம்பு மீறி பேச அனுமதிச்சதில்லை, உடனே காதை முறுக்கிடுவாங்க. ஆனால் திமுகவில் என்னன்னா, அது கருணாநிதியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இது மாதிரி அவங்க முன்னால் மேடையில் பேசினா தே என்ஜாய், மகிழ்வாங்க, கைத்தட்டி சிரிப்பாங்க.
அப்போ அது அந்த பேச்சாளருக்கு உற்சாகத்தை தான் கொடுக்கும். ஐயோ நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோம் போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் மோசமாக பேசுவோம். ஜெயலலிதாவை அவங்க பேசாத பேச்சா, எம்ஜிஆர் அவங்க பேசாத பேச்சா மேடைகளில், விஜயகாந்தை பேசாத பேச்சா, அப்புறம் அந்த விஜயகாந்த் கிட்ட போய் எவ்வளோ சரண்டர் ஆகி பழம் நழுவி பாலில் விழப்போகுதுன்னு காத்து நின்றார் கருணாநிதி. ஸோ திமுகவினருக்கு வந்துங்க தேர்தலில் வெற்றி கிடைக்காது என்ற அச்சம் வந்துடுச்சுங்க. அதன் விளைவு தான் இன்றைக்கி வந்து எல்லை மீறி வரம்பு மீறி விஜய் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், விஜய் விமர்சனம் வைக்கணும். அவர் என்ன கொள்கை சொல்கிறாரு, உறுதிமொழி ஏதாவது இப்போ கொடுக்க போகிறாங்க இல்லையா, அதில் உங்களுக்கு என்ன கருத்து இருக்குது சொல்லுங்கள். ஏன்னா அவர் ஒன்றும் அதிகாரத்தில் இருந்ததில்லை, ஆட்சியில் இருந்ததில்லை, வாக்குறுதிகள் பார்த்து கொடுப்பாங்க, பார்த்து இல்லை அதை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். அல்லது அவருடைய பேச்சில் ஏதாவது வந்து தவறாக அவர் பேசினார்னா அது தவறு, நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். இஸ் நாட் அபோவ் கிரிட்டிசிசம். அதனால் அவர் விமர்சனம் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல. ஆனால் நியாயமே இல்லாமல் காரணமே இல்லாமல் ஆபாசமாக அருவருக்கத்தக்க அளவுக்கு அவருடைய பர்சனல் கேரக்டரையே ஒரு மாதிரியாக சொல்கிற அளவுக்கு பேசுகிறாங்களே. திமுக காரங்கெல்லாம் மனைவி துணைவின்னு சொல்லி ஒரு அகராதியை உருவாக்கணுங்க. இவங்கெல்லாம் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுறதுக்கு திமுகவில் ஒருவருக்கு யோக்கியதை இருக்குதா? அப்படியெல்லாம் இவங்க கண்ணாடி வீட்டில் இருந்துக்கிட்டு கல்லெறிகிறார்கள். இது வந்து ஜனங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஜனங்க ஒன்றும் முட்டாள் இல்லை. அவங்க அந்த தேர்தலின் போது அவங்க தீர்ப்பு எழுதுவாங்க. அந்த தீர்ப்பில் இவங்களுக்கெல்லாம் இப்படி பேசுகிறவங்களுக்கெல்லாம் தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் விஜய் வந்து கொள்கை ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, இது போல் வந்து எனக்கு கொள்கை எதிரி பாஜக, சித்தாந்த எதிரி, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்கிறாரு, ஊழல் சக்தின்னு சொல்கிறாரு, தீய சக்தின்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் வந்து அவருக்கு பதில் கொடுங்க. ஐ ஹவ் நோ அப்ஜெக்ஷன். அதை விட்டுட்டு வந்து அவர் நாய்க்குட்டியை கொஞ்சினார், அவர் ஏர்போர்ட்டில் இவங்க கூட ஒருத்தர் கூட கல்யாணத்துக்கு போனார், உங்களை பற்றிலாம் அப்படி பேச ஆரம்பித்தா தாங்குமா, நாடு தாங்குமா? அதனால் வந்துங்க தனி மனித தாக்குதல், வரம்பு மீறிய ஆபாச தாக்குதல் என்பது எதை காட்டுகிறது என்றால் விஜய் வளர்ந்து கொண்டிருக்கிறார், அவர் செல்வாக்கு மேலே மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு தான் தெரியுது. ஓகே சரி, என்னதான் திமுக சைடு விஜய் எதிர்த்தாலும் இப்போ வந்து பாஜக சைடு என்னென்னா அண்ணாமலை அவர்கள்லாம் ப்ரெஸ் மீட்டில் சொல்ல இன்னும் நான் விஜய் அடிக்கவே ஆரம்பிக்கலை அப்படின்னு அவர் அப்புறம் ஆரம்பிக்கல அப்படிங்கிறாரு. அப்புறம் என்னதான் அடிப்பார், அடித்தான்னு என்ன விமர்சனம் வைக்க போகிறாரு விஜய்? இல்லை என்ன அவர் என்ன உலகமாக தலைவரா? அண்ணாமலையே பாஜகவிலே யாரும் சீன்றதில்லை, அவரை ஒதுக்கி உட்கார வச்சிருக்காங்க மூலையில். அதுக்கு அவர் வந்து விஜயை வந்து அட்டாக் பண்ணுங்களேன், உங்களை யார் வேணாம் அவர் சொன்னாரா? விஜய் என்னை யாரும் அட்டாக் பண்ணாதீங்க தயவு செய்து அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? உங்களால் அட்டாக் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. ஆனால் அண்ணாமலைக்கு நான் கேட்குறேன், அண்ணாமலை எந்த அரசு பதவியிலும் இல்லாமல் எந்த ஆட்சியிலும் இல்லாமல் 1000 கோடிகளுக்கு சொந்தக்காரரை எப்படி ஆனார்? நான் கேட்குறேன். முதல்ல அதுக்கு பதில் சொல்லிட்டோம். ஊழலை பற்றி பேசினார், திமுக ஊழல் டிஎம்கே ஃபைல்ஸ்லாம் போட்டார. இவருக்கும் இவர் மனைவிக்கும் கடந்த ஒரு 4-5 வருஷத்தில் பாஜக தலைமை பொறுப்புக்கு இவர் வந்ததுலேருந்து சொத்துக்கள் எவ்வளோ வாங்கியிருக்காரு, இந்த பணத்துக்கு என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம், என்ன ஐபிஎஸ் ஆஃபீஸரை வந்து சம்பளம் வாங்கி இதெல்லாம் வாங்கிட்டாரா? ஸோ நேர்மையற்ற மனிதர். அதாவது அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து ஒரு படித்தவர்ன்றாரு, ஐபிஎஸ் படிச்சிருக்கான்றாரு, அரசியல் வந்து என்னவோ புதிய அரசியலை நான் சொல்ல போகிறேன்னு வந்தார். ஆனால் அவருடைய அந்த ஐடி விங்குன்னு ஒன்று வச்சுக்கிட்டு அண்ணாமலை வாரியர்ஸ் வார் ரூம்னு அவங்க வந்து பாஜகவில் இருக்கிற மற்ற தலைவர்களையும் எந்த அளவுக்கு மோசமாக பேசுகிறாங்க, எவ்வளோ தரந்தாழ்ந்து விமர்சிக்கிறாங்க அப்படின்றது. ரெண்டாவது, ஏன் இவர் பதவி அமித்ஷா பறிச்சார்? அது ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி சொன்னதால இல்லை, காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த கதை தான். இவரை பற்றி அந்த கட்சியிலேருந்து கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. சொத்து குவிப்பிலேருந்து பிற தலைவர்களை வந்து ரொம்ப கேவலமாக ஆபாசமாக அவர் வந்து பொதுவெளியில் அம்பலப்படுத்துகிறாரு. அவங்க வீக்னஸ் எல்லாம் இந்த மாதிரி இடன் கேமரா வச்சு அது மாதிரிலாம் பண்ணுறாரு. ரொம்ப கீழ்த்தரமான நடவடிக்கைகள்ங்க. நீங்கள்
செயல்பாட்டின் மூலமாக மேலே வரணும். அடுத்தவங்களெல்லாம் கேவலப்படுத்திட்டு உள்ளதிலே நான் தான் நல்லவன் காட்ட விரும்பினீங்கன்னா இன்னைக்கு என்ன ஆச்சு பாருங்க. தலைவர் பதவியே போச்சு. மத்திய அமைச்சர்னாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனரல் செக்ரட்டரினாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபி நேஷனல் பிரசிடென்ட்டுக்கு அவர் பேர் கன்சிடர்னாங்க. வார்டு கவுன்சிலர் இப்போ எம்எல்ஏக்கு இல்லை போல இருக்கு. இவர் முந்திக்கிறாரு, நான் எம்எல்ஏ தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணல, தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலேருந்து நான் விலகிட்டேன், அந்த குழுவிலிருந்து வெளியே வந்துட்டேங்கிறாரு. அதுக்கு அவருக்கு உரிமை இருக்குங்க, அது தனிப்பட்ட காரணம், அதெல்லாம் நம்ம பேசலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் விஜயை வந்து அட்டாக்கே பண்ணலை அப்படின்னா பண்ணுங்களேன். ஏன் உங்கள் நயினார் நாகேந்திரன் இவருன்னா பெரிய அப்பா டக்கரா அண்ணாமலை? பிஜேபி சார்பாக டெய்லி பண்ணிகிட்டே இருக்காங்களா? நயினார் நாகேந்திரன் பண்ணுறாரு, தமிழிசை பண்ணுறாங்க, வானதி சீனிவாசன், ஏன் ஃபியூஸ் கோயலே சொல்கிறாரு. இப்போ இவங்கெல்லாம் பிஜேபியெல்லாம் அட்டாக் கிடையாது, இவர் தான் பெரிய இது அணுகுண்டு வச்சுருக்காரா? அண்ணாமலை வந்துங்க தன்னை பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறாரு. ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க, அது வந்து ஆக்சுவலாக பலூன் ஊசி வச்சு குத்தனாங்கிற அமித்ஷா. இன்றைக்கி அது ஒன்றும் செல்லா காசாகி போச்சு. அவர்கிட்ட ஒரு கட்சியில் தன்னை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வைத்து அரவணைத்து ஒருமைப்பாட்டோடு ஒற்றுமையோடு ஒரு கட்சியே நடத்த முடியாதவர் இவர் வேற ஒரு தனி அரசியல் கட்சி வேற தொடங்கலான்லாம் பிளான் போட்டாராம். அது பவர் மாங்கருங்க. அதாவது நீங்கள் சேவை பண்ணிட்டு வரணும். இவர் என்ன சேவை பண்ணியிருக்காரு நான் கேட்குறேன். ஐபிஎஸ்ல இருந்தீங்க, ரைட், என்ன காரணத்துக்காகவோ இவர் வந்து ரிசைன் பண்ணார். அதுக்கே நிறைய காரணங்கள் கர்நாடகாவில் சொல்கிறாங்க. ரைட், ரிசைன் பண்ணிட்டு வந்தார். என்ன மக்கள் பண்ணி இவர் ஆற்றிட்டாரு? அது அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி விஜய்க்கு மாதிரி அவங்களுக்கு இன்னும் அதிகார பவர் இங்கே தமிழகத்தில் வரலன்னு சொல்லுவாங்க, இதுதான் சொல்லுவாங்க. ஏன் மத்தியில் வச்சுட்டு போகிறாங்க? வானதி சீனிவாசன் டெல்லிக்கு பறக்கிறாங்களே, கோயம்புத்தூரில் தொழிலதிபர்கள் கம்பெனிக்காரனெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு லைசன்ஸ் வாங்கி தராங்க. எப்படி இருந்த வானதி சீனிவாசன் இன்னைக்கு எவ்வளோ சொத்துக்கு ஆளாயிருக்காங்க. இவங்கெல்லாம் தான் மற்றவங்க ஊழலை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சிரிப்பாக இருக்குது. அதனால் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்குது, அதை நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? தமிழ்நாட்டில் யார் யாருக்கிட்டெல்லாம் எவ்வளோ வந்து நன்கொடை வாங்குறீங்க, இதெல்லாம் வந்து ஜனங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாரா? இன்னும் நைனா நாயந்தர் கூட சொல்லியிருப்பாரு, விஜய் அவர்களுக்கு ஆட மட்டும் தான் தெரியும், இன்னும் ஒரு தலைவருக்கான பக்குவம் வரல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க தான் ஒரு இது வச்சுருக்காங்க, ஒரு இன்ஸ்டியூட், அதில் போய் படிச்சுட்டு வந்தால். நம்ம டிவிக்கு இந்த ஐடிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரும் அண்ணாமலை சேர்ந்து ஆன வீடியோ அவங்க ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. டான்ஸ் கூட ஆட தெரியல, அதை பார்த்தேன், நானும் பார்த்தேன். அதாவது விஜய் வந்துங்க ஒரு 30 வருஷம் சினிமாவில் இஸ் எ சிங்கர், ஓன் வாய்ஸில் பாடக்கூடியவர், ஆக்டர், டான்ஸர், ஃபைட்டர், ஆல்ரவுண்டர், ஒரு சூப்பர் ஹீரோ. ஆனால் அவரே வந்து 2 நிமிஷம் தான், நான் அந்த நிகழ்ச்சியும் போது நேராக இருந்ததால் சொல்கிறேன், அந்த பாடகரும் அவருடைய குழந்தையான்னு நினைக்கிறேன். கேட்டனால தான் அவங்க வந்து அவங்க ஆசையோடு நீங்கள் வந்து கொஞ்சம் ஆட முடியுமான்னு கேட்டதால் அவர் வந்து அதெல்லாம் பார்க்காம குழந்தைலாம் விரும்புத அது ஆசை நிறைவேற்றலான்னு 2 நிமிஷம் கூட இருக்காது, சும்மா ஒரு 2 ஸ்டெப்பை போட்டார். அது எல்லாருமே கை தட்டினாங்க, ஆரவாரம் பண்ணாங்க, அதோடு அது முடிஞ்சுது. இது ஏதோ வந்து அவர் ஏதோ வந்து பால் ரூமில் டான்ஸ் ஆடின மாதிரியும் ராக் அண்ட் ரோல் பண்ணுற மாதிரியும் அதுக்கு தான் இவங்க போட்டாங்களே. அது பாருங்க, இப்போ தாவேக்காவுடைய வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க பாருங்க, 100 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிறதெல்லாம் தோண்டி எடுத்துட்டு வருவாங்க. இல்லை ஒரு அதில் வந்து அண்ணாமலையும் நைனா நாகேந்திரனும் ஏதோ ஒரு கும்மி பாட்டுக்கு ஏதோ ஆடுறாங்க, டான்ஸு கூட ஆட தெரியலைங்க உங்களால். ஆமாம், அசிங்கமாக இருக்குது அந்த டான்ஸாக, அது இப்படி அப்படின்றாங்க. அதனால் ஒரு கலைஞர் அவருக்கு இயற்கையாகவே டான்ஸ் ஆட தெரியும். அந்த டான்ஸ் ஆடினா அவர் கட்சி மேடையில் அவர் என்ன பார்லிமெண்ட்லேயே டான்ஸ் ஆடினார், இல்லை அசம்பிளியில் டான்ஸ் ஆடினாரா, இல்லை அசம்பிளியில் வேட்டியை உருவுனாங்களா, தெரியாதா? அதனால் வந்துங்க இது வந்து அதான் நான் அடிப்படையாக ஒன்று சொல்கிறேன். விஜய்க்கு பெருகும் மக்கள் ஆதரவு, செல்வாக்கு, வாக்கு சதவீதம் எல்லா கட்சிகளையுமே பதட்டமடைய வைத்திருக்கிறது, அச்சமடைய வைத்திருக்கிறது. அதன் காரணமாக இப்போவே இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்களே தாமோ அன்பரசன் அவங்கெல்லாம், அநேகமாக இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக அப்படியே உச்சத்தலையில் தர லோக்கலை விட இப்போ கீழே தரையை தோண்டி கீழே இறங்குவாங்க போல இருக்க.
தமிழ்நாடு வந்து உண்மையிலே ஒர்ஸ்ட் எலெக்ஷனை தான் பார்க்க போகுதுங்க. 2026 வந்து நம்ம முன்னால் பார்த்த எலெக்ஷன் மாதிரில பணம் மட்டும் ஆறாக போகிறதில்ல. இது மாதிரி மகா மோசமான நடவடிக்கைகள், அருவருக்க தகுந்த பேச்சுக்கள், மேடை பேச்சுக்கள், ஆபாசம் இதெல்லாம் வரும். அதனால தான் அவர் சொன்னார், திருக்குறள் அவர் சொன்னது என்ன சொன்னார், திருவள்ளுவர் வந்து இப்போ இருந்தா இந்த ஏஜில் ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார். அராஜகமும் அக்கிரமும் தில்லு முள்ளு முதற்றே உலகு. திமுக உலகத்திலே திமுக தான். இந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன்றத அவர் ஒரு நையாண்டியாக சொன்னார் திருக்குறளை. நீங்கள் பதிலுக்கு ஏதாவது சொல்லிட்டு போங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு கட்சி உங்களை விமர்சனம் பண்ணால், இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போ வந்து ஊழல் சக்தின்றாரு, ஊழலற்ற நிர்வாகத்தை நான் கொடுக்குறேன்றாரு. அப்போ போத் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே என்ன பண்ணுறாங்க, அவர் மேலே வந்து கடுங்கோபத்துக்கு ஆளாகிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லணும், நீ எப்படி எங்களை ஊழல் சக்தின்னு சொல்லலாம், நாங்கள் 30 வருஷம் ஊழலற்ற ஆட்சியை கொடுத்துருக்குறோம், மக்களுக்காக இருந்த சொத்தெல்லாம் விற்றுருக்குறோம், நாங்கள் எம்எல்ஏ ஆகும்போது அரசியல் வரும்போது 5 ரூபா வச்சுருந்தேன், இன்றைக்கி 5 ரூபா கூட என் கையில் இல்லை சொல்லணும் இல்லை சொல்லி. அப்போ அதை சொல்லணும், அதான் எதிர்பார்க்குறோம் ஜனங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ரொம்ப யோக்கியமா, நீ பிளாக் டிக்கெட் வித்திய, செங்கோட்டையை வச்சுக்கிட்டு நான் பேசலாமா அப்படி. இந்த பதில் வந்து நீங்கள் முதல்ல சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்லணும்னா, நாங்கள் ஊழலில் திளைக்கவில்லை, ஊழல் செய்யவில்லை, எங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு எழவே வாய்ப்பில்லை, இதுதான் எங்கள் ரெக்கார்டுன்னு சொல்லணும். சொல்லுவாங்களா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இதுதான் அவங்களது. அதாவது உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சா அதுக்கு நீங்கள் மறுத்து பதில் சொல்லுங்கள், இல்லை அது தவறானதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஜனங்களுக்கு எல்லாரும் தெரியும் இல்லைங்க. சபரிசன் கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, உதயநிதி இன்ப நிதி கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, கனிமொழி கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, ஒரு மினிஸ்டர்ட்டி சொத்து அதிகமாக தான் எல்லாருக்கிட்டையும் 1000 கோடி லட்சம் கோடி. இப்போ கேஎன் நேரு கிட்ட சும்மா ஒரு 2-3 கேஸில் கூட்டி பார்த்தாலே பல 1000 கோடி. அதனால் இன்னைக்கு வந்து ஊழலில் ஈடுபடவில்லை என்று திமுக மந்திரிகளோ அதிமுக முன்னாள் அமைச்சர்களோ யாரும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது கோபம் மட்டும் ஏன் வருது? அமைதியாக போங்க. தப்பு செய்தவன் திருந்த பார்க்கணும். ஓகே சார், கடைசி கேள்வி, ஒரே கேள்வி சார். அதிமுக வாக்குறுதிகள் வந்து திமுக மற்ற கட்சிகள் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதிமுக வாக்குறுதிகள் கொடுத்து முந்துறாங்களே, என்ன காரணமாக இருக்கும்? தவிப்பு தான். 5 வருஷமாக ஆட்சியில் இல்லாமல் இருந்துட்டாங்க, திரும்ப எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணுமே நினைக்கிறாங்க. அந்த தவிப்பு, ஆர்வம், அதனால தானே 2-3 மாதத்துக்கு முன்னால் பஸ்ஸை எடுத்துகிட்டு கிளம்புனாரு, தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம்னு. முதல்ல அவர் அதிமுகவை மீட்டு எடுக்கணும் பாஜக கிட்டேருந்து. பாஜக அதை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிகிட்ருக்கு. நான் பல நேர்காணலில் சொன்ன மாதிரி பாஜக தான் இன்றைக்கி வந்து இந்த எதிர்க்கட்சி கூட்டணிக்கு தலைமை தாங்குது, இயக்குது. இன் ஆல் வேர்ட்ஸ் அமித்ஷா, பியூஷ் கோயல், நயினார் நாகேந்திரன் கூட இருக்கார். எடப்பாடி சும்மா ஃபேக்கட், அவர் ஒரு டம்மி பீஸ் மாதிரி அவர் முன்னால் வச்சுருக்காங்க. இந்த சோளக்கொல்ல பொம்மை வைப்பாங்க பாருங்க, அவர் சொல்லிக்கிறார் அதிமுக தலைமையில் அவர் நானும் ரவுடி தான் ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவரை யார் கேர் பண்ணுறாங்க? சரி, நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு தொடர்ந்து, எடப்பாடி அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும், தனிப்பெரும்பான்மை தனித்து ஆட்சி அமைக்கும்ன்றாரு. அமித்ஷா துவக்கத்தில் என்ன சொல், தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆட்சி அமையும்ன்றாரு. மதுராந்தகத்தில் பிரதமர் என்ன சொல்கிறாரு, என்டிஏ பிஜேபி ஆட்சி அமைக்கும்ன்றார் தமிழ்நாட்டில். ஏடிஎம்கே பேரை கூட அவர் சொல்ல. சரி, டிடிவி தினகர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து எம்எல்ஏல நிற்க மாட்டேன், என்னுடைய ஆதரவாளர்களை எம்எல்ஏவாக்கி அமைச்சர்களாக்கி அழகு பார்ப்பேன்றாரு. ஸோ டிடிவி வந்து ஒரு தனி கட்சி நடத்துகிறாரு, பிஜேபி சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னொருத்தர் சொல்கிறாரு ஏன் ஆளுங்க மந்திரியாக இருப்பாங்க. அத்தைக்கு மீசை முளைத்தால் தான் இதெல்லாம், அது வேற விடுங்க. ஆனால் இது எப்படி பல குரல் மன்னர்களாக இருக்காங்க ஒரு கூட்டணியில்? எது உண்மைன்னா, உண்மை வந்து பாஜக தான் எல்லாத்தையுமே சீட்ஸ் அலோகேஷன்ஸ் உள்பட எந்த கட்சிக்கு எவ்வளோ
ஹோல்சேல் டீலர் மாதிரி இவர் நான் தான் 234 நீ இவ்வளோ கொடு நான் பார்த்துக்கிறேன்றா. இது இந்த மாதிரி என்னைக்காவது தமிழ்நாட்டில் கூட்டணிக்குள் கூட்டணி பார்த்துருங்களா? உள் ஒதுக்கீடுன்றாங்கள ரிசர்வேஷனில், அது மாதிரி உள் ஒதுக்கீடாக இருக்குது. இது விளங்கும்னு நினைக்கிறீங்க இது? அதனால தான் இது ஒரு அடிமை கூட்டணி. இதை பாஜக முழுமையாக கபலீகரம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால் முதல்ல அவர் கட்சியை காப்பாற்றிட்டங்க. அவர் சொல்கிறாரு இன்னைக்கு இதெல்லாம் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இடம் கொடுக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த அரசியல் நகர்வுகள் எப்படி போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி உங்கள் பொண்ணான